இந்த வீடியோவில் மாத்திரைகள் நிறைய பண்ணக்கூடிய 4 முக்கியமான தப்புகளை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். கரெக்டாக பார்த்துட்டு ஓகேவா? 1, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்டனால தான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்டு தான் அந்த இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சார்? கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு பெரிய மூடநம்பிக்கை என்ன தெரியுமா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் நடத்திடலாம், இன்சுலினும் நடத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மூடநம்பிக்கை இருக்குது. அப்படி யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால மாத்திரையோ இன்சுலின் நடத்தியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க எனக்கு, ஓகேவா? ரைட். நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இன்சுலினும் நடத்திடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்குது. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க, ஓகேவா? 2வது, அடுத்தது, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் சரியாயிரும். அப்படி யாருக்கா சரியா இருக்கா? அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. அது வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், PCOD, இந்த 7க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு, பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசியில் தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, யார் பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ, பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட் இஸ் எ கிங் மேக்கர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், வீடியோ சேவ் பண்ணி வைங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.